தமிழகத்தையே உலுக்கிய கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் குற்றவாளி யுவராஜ் பரோலில் வந்து தனது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவில் பங்கேற்றுள்ளார். சத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனச குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டு தெரியுமா உனக்கு? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வருங்கால அமெரிக்கா ஜனாதிபதி முருகேசன். எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். கொஞ்சம் கிட்ட வாயே. போங்க தம்பி. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். யார் சார் வரே? இவர தெரியல. அட இவர் தெரியலையா? நல்லா உத்து பாருங்க, இவர் தாங்க இந்திய விடுதலைக்காக செக்கிழுத்த செம்மலு. இவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் செஞ்சு இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதனால இவரை வரவேற்று எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. இவர் எதே பெரிய மக்களுக்கு தொண்டு செய்த மாரி, விடுதலை போடுறதுக்கு எதோ உள்ள போனது மாரியும், இதே பெண்கள் பாதுகாப்புக்கு உள்ள போனது மாரியும், இதே எஜுகேஷனுக்கு வந்து உள்ள போனது மாரியும், நீட்டுக்கு எதே வாங்கி கொடுத்துட்டு உள்ள போனது மாரியும், எதே பெரும் தலைவர் மீது காமராஜர் மீது போல இவர் வந்து தலையாட்ட ஹா ஹாய் பாய் போயிட்டு போறாரு. ஏன்னாடே கொலகார நாய் தானே நீ? கொலகாரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கொண்டாடுற ஒரு சமூகம் இருக்குல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு தற்கொலை முண்டனா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் பார்த்தோன்னா. இந்த நாய்க்கு இப்ப திருந்தவே திருந்தாது. நீ போய் வேலையை பாரு. உண்மையா பார்த்தனா அவன் என்ன அப்படி பண்ணிட்டான்? உங்க சமுதாய மக்களுக்கு படிப்பு கொடுத்தானா, இல்ல உங்க சமுதாய பெண்களுக்கு யாரா வந்து வரதட்சணையே கொடுக்காம வரதட்சணையே வாங்காம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தானா? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? டேய் நல்லா வெக்கம் இருக்காடா, மான சூடு சொன்ன இருக்குதாடா. அது எங்க இருக்கு? ஒரு கொலகார நாய். எங்க அம்மா என்ன பெக்கும்போது புள்ளையா பெக்கல, பொறுக்கியா பெத்தா. உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தாலும் எவனுக்கு பெத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கொலை செஞ்சுட்டு போன புருக்கி பைய, ஆணவ படுகொலை செஞ்சுட்டு போன புருக்கி. எத்தனை பொறுக்கி? 4 பொறுக்கி சார். அதே சார் நீங்க என்றீங்க. இந்த பொறுக்கிய ஒரு கூட்டம் கொண்டாடுது. ஒரு பொறுக்கியை தேடி இன்னொரு பொறுக்கி வந்திருக்குது. கூட்டம் அரசியல் தலைவன் அப்படின்னு சொல்லுதுன்னா எவ்வளவு திமிர் இருக்கணும். இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. இவர் பேரு யுவராஜ் கவுல்ரு அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் அந்த பக்கம் மாமா மாமா அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? இந்த யுவராஜ் ஒரு லோக்கலா ஒரு தெருவுக்குள்ள கூட ஒரு 10 பேரை சுத்திக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு, நான் யார் தெரியுமா, டான் டான் டான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பார்த்தாலே தெரியுதே. கத்தி வாங்க கூட காசு இல்லாம எவனோ சேவிங் பண்ணி போட்ட பிளேட வச்சுட்டு போற வரவெல்லாம் மிரட்டி 800 ரூபாய் வசூல் பண்ணி வீடியோ வாங்கி புடிக்கிற பிளகா பசங்க தான்டா நீங்க. இந்த சமுதாயத்துல இன்னும் நிறைய பேர் பார்த்தோன்னா படித்த பண்பாளர்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா இன்னும் உங்க சமுதாயத்துக்கு முன்னோடியே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தெல்லாம் கொண்டாடுறதுக்கோ உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வந்து ஆளே இல்லைடா. போய் இந்த கொலகார நாய் ஏண்டா இப்ப இவனை நீ கொண்டாடுறீங்கன்னு அர்த்தம் வச்சுக்க, நீங்களும் இந்த கொலை பண்ண போறீங்கன்னு அர்த்தமா? செருப்பு பிஞ்சிரும். இந்த நபருடைய வேலை தெரியுமா, தன்னுடைய சாதியால பெரிய ஆளாகணும், சாதியை சொல்லி பெரிய ஆகணும், கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதான் இவருடைய நோக்கம். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா. இந்த கோகுல்ராஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தன்னோடு படிக்கிற ஒரு பெண்ணோட பேசிட்டு இருந்திருக்காரு கோயில்ல உட்காந்து. அது எப்படா வந்து எங்க சாதிக்கார பிள்ளைகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கொலை செஞ்சு அதை வெளியில வந்து நாடகம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில நம்ப வச்சு கொலை பண்ணிட்டான். சார் இவனை என்ன பண்ண சார்? ஒரு படிக்கிற பையனை வந்து யாரே தெரியாத ஒரு நாய் வந்து கூட்டுன்னு போயிட்டு பாரபட்சம் பார்க்காம கொண்டு இருக்கிறானா? இவ்வளவு மனுஷனா? இந்த நாயெல்லாம் வாய தகுதேற்ற நாய். ஆனா இந்த நாய் இன்னைக்கு பரவல வெளியே வந்து டெவலப்தா அப்படியே தூக்கிட்டு நிறுத்தின்னு போகுது. ஏன்னா டே இவ்வளவு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லடா. மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஏன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு? அந்த யுவராஜ் என்ற சாதி ஒரு நாய் இந்த பையனை கொண்டுட்டு தலைமறைவாயிட்டான். போலீஸ் இவனை தேடுது.
வந்து பார்த்தோன்னா அரெஸ்ட் ஆக மாட்டான். ஏன்னா ஒரு பயந்தவங்களில ஓடி வந்து ஒழிஞ்சிட்டான். நீ உண்மையாவே நீ கொண்டவனா இருந்தால் ஓப்பனா சொல்லணும், நான் தாண்டா கொண்டன்னு சொல்லணும். ஆனா அதை கூட சொல்ல தகுதி இல்லாம பயந்தவங்களி நாய், ஓடி ஒழிஞ்ச நாய். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. இப்ப சிறைக்கு போயிட்டு இந்த ஈரங்க வெளியே வந்து என்ன பண்றான்னா, பரோல்ல வந்திருக்கிறான். அந்த அவங்க குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தைக்கு பூ புனித நீராட்டலாம் சொல்றாங்க, அதுக்காக பரோல்ல வந்திருக்கான். வந்தவன் என்ன பண்ணணும், பரோல்ல வந்திருக்கிற உன் குழந்தை விசேஷம் முடிச்சுட்டு மூடிட்டு போகணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிறது, வீடியோ போடுறது, ரீல்ஸ் போடுறது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். இந்த 2 நாளா நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த யுவராஜோட வீடியோ தான், ரீல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சில ஜாதி வெறி பிடிச்ச அரக்கு இருக்கனுங்க, மூளை மக்கி போன ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான், இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. கூமுட்டை என்ன பண்றாங்கன்னா, இவர் பெரிய சாகசம் பண்ணி என்னமோ ஜெயிலுக்கு போனவர் மாதிரி, பெரிய நாட்டை காப்பாத்துக்கா ஜெயிலுக்கு போனவர் மாதிரி. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன். ஒரு அப்பாவி இளைஞரை, வாழ வேண்டிய இளைஞர், இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு 30 வயசு 35 வயசு வந்திருக்கும். அந்த இளைஞரை கொலை செஞ்சுட்டு ஆணவ படுகொலை கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்க நாய், இந்த நாயை வந்து இங்க ஒரு கூட்டம் வந்து ரீல்ஸ் போட்டு கொண்டாடுறான். உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விடுறதே தப்புடா ரோட்ல. சாரி சொல்லாரா, சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. கொலைகாரன் பரோலில் வருகிறான், அவன் கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது. வெட்கப்பட வேண்டாமா? நோ சூடு, நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக்கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல் வளையை அறுத்து, கழுத்தை அறுத்து, கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா? இந்த புறம்போக்கு தெருப்பொறிக்கெல்லாம் உருப்படியா வெளியே சுத்திட்டு கிடக்குது. இவனெல்லாம் தூக்கி உள்ள போட்டு கொட்டையை நசுக்கி சூப்பு வச்சா இந்த தமிழ்நாடாவது நல்லா இருக்கும். அவனை கொண்டாடலாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம். இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும்? ஊரு உருப்பிட்ட மாதிரி தான். அந்த யுவராஜ் சாதி பிடிச்ச கொலைகார நாய் பரோல்ல வந்து தன்னுடைய மகளுடைய மஞ்சள் நீராட்டு விழாவில் பங்கேற்கிறான். பங்கேற்கும் போது பார்த்தோன்னா கூட வந்து போட்டோ எடுத்ததுன்னு பார்த்தோன்னா நம்முடைய அர்ஜுன் சம்பத், ராக்கெட் ராஜா, இன்னும் பார்த்தோன்னா சாதி பிடித்தவங்க, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒற்றுமையா கூடி போட்டோ எடுத்துக்கிறாங்க. பாஜகவின் நண்பர்கள் யார்? RSS நண்பர்கள் யார்? RSSக்கும் பாஜகவுக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? அதற்காக இன்றைக்காவது அவர்கள் போராடி இருக்கிறார்களா? கருத்து சொல்லி இருக்கிறார்களா? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். இப்படிப்பட்ட சாதி வெறி பிடித்த, மத வெறி பிடித்த இந்த பிஜேபி நாயங்க தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சியை பிடிக்கணும், நாங்க மக்களுக்கு வந்து நல்லது பண்ணிடுவேன், மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி துடிக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் போட்டு காட்டுறேன்னா, இவங்கெல்லாம் எவ்வளவு ஆபத்தானன்றது தயவுசெய்து மக்கள் நீங்க உணர வேண்டும், நீங்க தெளிவா இருக்க வேண்டும். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இதை வந்து ஒரு பழக்கமாவே இப்போ தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தென் மாவட்டங்களை பாத்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் இருப்பாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு கொலை பண்றாங்க, ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போகும்போது வரும்போதே வீடியோ, அவன் உள்ள போகும்போது ஒரு வீடியோ, வரும்போது ஒரு வீடியோ, ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அவர் என்னமோ பெரிய நாட்டுக்கு தியாகம் பண்ணிட்டு போனவங்க மாதிரி அவரை வந்து பில்டப் பண்ணி ரீல்ஸ். ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இந்த தோரணன்றது வெளியே வந்து அந்த 4 பசங்களுக்கு மத்தியில வந்து கெத்து காட்டுறதுதான் அந்த தோரணை. இதை வச்சு பாடுறான் அவர் பெரிய ஆளு, அண்ணா வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணா அப்படின்றதெல்லாம் இந்த வெளியே வந்து இந்த ஜிகனா காட்டுறதுலாம் வெளியேதான். அதுதான் கவுண்டர், கெத்து காட்டுறவங்க தான் கவுண்டர். சரியா? வெறும் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறாங்க. மூதேவி 5-6 வருஷமா இருந்தாலும் அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு உள்ள போயிட்டு வெளியில கெத்தாதான் வருவாரு. அந்த கெத்துக்கு தான் நீதிமன்றம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, நாங்க அனுப்பல. நல்லா கெத்து காட்டினது போடும்பா, நீ ஜெயில சாம்பார் அப்ப எனக்கு இவ்வளவு தைரியமான ஆள் தானே மாவீரன் யுவராஜ். மாவீரன் இவங்க எல்லாருமே மாவீரன் போறாங்க. மாவீரன் போய் கோர்ட்ல ஒத்துக்க வேண்டியதானே? ஆமா, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணா நான் வெட்ட வேண்டா, கொலை பண்ணு போய் ஜட்ஜு மாதிரி சொல்ல சொல்லுங்க பாப்போம். சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில முடி முளைச்சவளா இருந்தா நீ என்கிட்ட சொல்றா, இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா. இப்படி போலீஸுக்கு மாட்டாம இந்த நாய் வந்து தலைமறைவா இருந்துட்டு வீரன்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். டே நாய, இது பேரு வந்து வீரம் கிடையாது, இது பேரு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் அந்த வார்த்தையை சொல்லி பெண்களை வந்து இழிவுபடுத்த தோணல. ஏன்னா அந்த மாதிரி நாய்ங்க தான் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? இவன் பண்ணது அவ்வளவு பேர் குற்றம். அந்த குற்றத்தை
நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆனா நான் தான் செஞ்சன்ற மாரி பார்த்தனா இவன் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்ஸு ரீல்ஸு மாவீரன் வாழ்க அப்படின்னு போட்டுறது பார்த்தனா இவன் தான் அந்த கொலை செஞ்சான மாரி பார்த்தனா போற்றப்படுறான். இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவோம், ஜாக்கிரதை. ஐயோ வேணப்பா. வீடியோ வந்துட்டே இருக்குது. எங்க அண்ணன் யார் தெரியுமாடா அப்படின்னு பாட்டு போடுறது. இது ராக்கெட் ராஜா மாதிரியான நபர்கள்லாம் வந்து கலந்து போயிருக்காங்க. இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு குரூப் எடுத்து போடுறான். அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். இது என்னவோ நாங்க மட்டும் தனிப்பட்ட முறையில இந்த நாட்டிலேயே நடக்காததை எதையோ நாங்க பண்ணிட்ட மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பேசு பொருளா மாத்தி அதை வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏய் யாரா இந்த கீஞ்ச மூலம் இந்த கிதி கிதிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு. இது உனக்கு ஸ்வீட்டா? இவ்வளவு பேசு பொருளா மாத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க எதுவுமே நடந்தது. ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன். இன்னைக்கு அவர் ஒரு நாள் பரோல்ல வந்ததை நாடக காதல் கும்பலால தாங்கிக்க முடியல. அடி போடி புடியாங்கொட்ட. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்று இருக்குல்ல, அந்த கோகுல்ராஜோட அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மா பார்த்தோன்னா தன்னோட பையனை இழந்து சோகத்துல இருந்து துக்கத்துல இருந்து இன்னும் அவங்க வெளியே வரல. ஆனா அப்படி இருக்கும்போது நம்ம பையனை கொண்டவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு பிரீத்திங் விடுறாங்க. அந்த பிரீத்திங் விடுற டைம்ல இந்த மாரி இந்த நாய் வந்து ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்றான் அப்படின் போது அப்ப அவனுக்கு கொடுத்த தண்டனை வந்து அவனுக்கு போதுமான தண்டனை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு தோணுமா தோணாதா? அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தோணும். வந்தவர் 10 வருடம் கழித்து வந்தவர் தன் மகளை பார்த்தா சிரிக்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா மனிதனோட உணர்ச்சி செத்து போச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டுமே தவிர மனிதன் அப்படின்னா உணர்வுள்ளவங்க மட்டும்தான் மனிதனா இருக்க முடியும். அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. தன்னோட மகளை 10 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்து அந்த இடத்துல வந்து ஒரு பாச போராட்டம் நடத்தக்கூடாது, 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கிற உறவினர்கள் நண்பர்கள் அவர்கிட்ட வந்து பாசமா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அது வந்து இயற்கைக்கு எதிரானதா தான் இருக்குமே தவிர வேற எப்படி நாங்க இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நார மூதேவி உங்க அறிவிலி அறிவு. அப்படியே பாசமலைய பொழியறான் இந்த ஜாதி வெறியன் யுவராஜ். ஆனா நாம இந்த மாதிரி யுவராஜ் மாதிரியான ஜாதி வெறியன்களுக்கு சொல்றோம், இவனுங்களுக்கு புள்ள இருக்கிற மாதிரி தானே, இவங்களுக்கு மகனோ மகளோ இருக்கிற மாதிரி தானே, இவனுங்க பாசம் வச்சிருக்கிற மாதிரி தானே மற்ற சமூகத்தினரும் மற்ற வீட்டுல இருக்கிறவங்களும் தான் மகன் மேலேயோ மகள் மேலேயோ குடும்பத்தினர் வந்து பாசத்தை வச்சு வளர்த்திருப்பாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு. இத்தனைக்கும் கோகுல்ராஜ் முதல் தலைமுறை பட்டதாரியா வர வேண்டியவர். தன் குடும்பத்தையே மாற்ற போறான்னு தன் குடும்பத்தோட தலைமுறையோட கனவுகளை தூக்கி கோகுல்ராஜ் கிட்ட ஒப்படைச்சு வச்சிருந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே சரிச்சு தலையை துண்டாக்கி போட்ட நீ மகளோட முகத்தை தடவி கொடுக்குற, இன்னொருத்த வீட்டு பிள்ளைய அதே முகத்தை துண்டா வெட்டி இல்ல நீ தண்டவாளத்துல போட்ட. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. இன்னைக்கு வந்து இத்தனை மீடியாக்கள், இத்தனை யூடியூப் சேனல்கள் இவ்வளவு வந்து நீங்க பேசுற அளவுக்கு நீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கட்டுங்க. உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கும்போது அவரை வந்து கொலையாளி அப்படின்னு சொல்றத நிச்சயமா வன்மையா கண்டிக்கணும், நிச்சயமா வன்மையா கண்டிக்கணும். ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.